මාම සිංහල මාම මුස්ලිම් මාම දෙමළ ඒ කාලේ ඉවරයි. දැන් මේක අපි ඔක්කොම එකයි. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணைகள் இப்போ தீவிரமா நடந்துகிட்டு வரக்கூடிய பின்னணியில பல முக்கிய புள்ளிகள் அடுத்தடுத்து விசாரணை வலைக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கைதாகி தடுப்பு காவல்ல வைக்கப்பட்டிருக்கவங்க கிட்ட பல விசாரணைகள் நடத்தப்பட்டு பல உண்மைகள் வெளிவந்துட்டு இருக்கு. இப்படியான பின்னணியில இந்த எதிர்கட்சிகளோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஈஸ்டர் ஞாயிறு விசாரணைகளுக்கு மத்தியில எதிர்கட்சிகள் நடந்து கொள்ற விதம் இலங்கை அரசியல் களத்துல இன்னும் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி எங்க கிட்ட இன்னுமே சக்தி இருக்கு, நீங்க எங்க கிட்ட நாட்டை பொறுப்பா கொடுங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பகிரங்கமாவே மக்கள் கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோட மகன் நாமல் ராஜபக்ஷ நாடளாவிய ரீதியில பல இடங்கள்ல, அதாவது அவர் போற எல்லா இடங்கள்லையும் மக்கள் சந்திப்புகளை நடத்தி இந்த மக்கள் சந்திப்புகள்ல இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தையும் அவங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் நடவடிக்கைகளையும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்கள் கூட்டு எதிர்கட்சியோட தலைவர்கள் கண்டியில இருக்க மகாநாயக்க தேரர்களை சந்திக்கிறதுக்காக நேற்றைய தினம் போயிருக்காங்க. அங்க போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டது மட்டுமே இல்லாம நாட்டோட பொருளாதார நெருக்கடி, மக்களுக்கு இருக்க இப்போ வரிச்சுமை, இது எல்லாத்த பத்தியுமே மகாநாயக்க தேரர்கள் கிட்ட சொல்லி புலம்பி இருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அன்னைக்கு இந்த நாட்டை வங்குரோத்து நிலைமைக்கு தள்ளிட்டு இன்னைக்கு எதுக்காக மக்கள் மேல திடீர் பாசம் காட்டுறாங்க? மக்கள் மேல பாசம் காட்டுற மாதிரி நாடகம் ஆடுறதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தலைமை மஹிந்த ராஜபக்ஷ, ரோஹித அபேகுணவர்தன, சாமர சம்பத் தசநாயக்க, இந்த மாதிரி மஹிந்த ராஜபக்ஷவோட ஆதரவாளர்கள் பல பேர் இணைந்து நேற்றைய தினம் ஒரு நிகழ்வை நடத்தி இருந்தாங்க. இந்த நிகழ்வுல வடக்கு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தியும் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் கலந்துகிட்டு இருந்தாரு. அவர் பேசின விஷயங்களும் இன்னைக்கு நாள்ல மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இருந்தாலும் அதை விட இன்னும் பல சம்பவங்கள் நேற்றைய தினம் இந்த நிகழ்வுல நடந்திருந்தது. இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு இருந்த மஹிந்த ராஜபக்ஷவோட ஆதரவாளர்கள் பல பேர் பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதாவது நாடு மஹிந்த ராஜபக்ஷவோட ஆட்சிக்கு கீழே இருந்த சந்தர்ப்பத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, நாட்டுல இந்த மாதிரி அபிவிருத்திகள் இருந்தது, மக்கள் நிம்மதியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பழைய நாட்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த ராஜபக்ஷ ஆதரவாளர்களோட கருத்துக்கள், உரைகள் எல்லாமே அமைஞ்சிருந்தது. இது எல்லாத்தையுமே தாண்டி மஹிந்த ராஜபக்ஷ இந்த நிகழ்வு முடியும் போது ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தாரு. அந்த கருத்து தான் இன்னைக்கு நாள்ல பல பேரால இப்போ பேசப்பட்டு வருது. அது என்ன அப்படின்னா, எங்க கிட்ட இன்னுமே அரசியல் சக்தி இருக்கு, நீங்க நாட்டை எங்க கிட்ட ஒப்படைங்க, நாங்க நாட்டை வழி நடத்துறோம் அப்படின்னு ரொம்பவே ஓப்பனா மஹிந்த ராஜபக்ஷ ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. இப்போ இத்தனை நாட்கள் வரைக்குமே அரசாங்கம் மேல இத்தனை விமர்சனங்களை முன்வைக்கிறதும் அவங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் விமர்சிக்கிறதுக்கான காரணம் எதிர்வரும் நாட்கள்ல நாட்டை கைப்பற்றதுக்கு தான், அடுத்த ஆட்சியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆளணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில வெளிப்படுத்தல்களை அவங்களே பண்ணியிருப்பாங்க. ஆனா நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்ஷ வெளிப்படையாவே இந்த ஒரு கருத்தை சொல்லி இருக்குது. இன்னைக்கு நாள்ல சமூக வலைதளங்கள்ல கூட ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாவே மாறி இருக்கு. මේ තත්ත්වය තුළ මුදවා ගන්න ඔබතුමා පරමත නායකයෙක්ද මොන වගේ වැඩ පිළිවෙලක් ඉදිරියේදී ක්‍රියාත්මක කරන්න බලාපොරොත්තු වෙනවද? ඊට පස්සේ ශ්‍රී ලංකා පොදුජන පෙරමුණ මොන වගේ ශක්තියක් තියෙනවද? ශක්තියක් තියෙනවා, අපිට බලය දෙන්න අපි කරලා පෙන්නන්න. சரி, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தான் இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, அவரோட மகன் நாமல் ராஜபக்ஷவும் நாடளாவிய ரீதியில பல மக்கள் சந்திப்புகளை நடத்தி ஒரு பக்கம் கோவில்களுக்கும் விகாரைகளுக்கும் போறது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு சொல்லக்கூடிய கருத்துக்களும் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை முழுக்க முழுக்க விமர்சிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. விமர்சிக்கிறது மட்டும் இல்லாம அரசாங்கத்தோட சில குறைகளை மட்டுமே குறி வச்சு அது மக்கள் மனசுல நிலைநிறுத்துற மாதிரியும் அவருடைய கருத்துக்களும் உரைகளும் அமைஞ்சிருக்கு.
தாங்க செஞ்ச பிழைகள், அப்படி இல்லைன்னா தங்களோட குற்றங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கும் போது, அப்படி இல்லைன்னா அதோட தொடர்பு பட்ட அதிகாரிகள் கைது செய்யப்படும் போது ராஜபக்ஷ குடும்பம் கையில் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் இதுதான் அப்படின்னு சொல்லி பல அரசியல் ஆய்வாளர்கள் இப்போ கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரியான பின்னணியில மக்கள் கூட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நேற்றைய தினம் கண்டிக்கு போயிருக்காங்க. கண்டிக்கு போய் மகாநாயக தேரர்களை சந்திச்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட குறைகளை மகாநாயக தேரர்கள் கிட்ட பட்டியலிட்டு இருக்கதாகவும் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. நாட்டுல இருக்க பொருளாதார சிக்கல்கள், மக்களுக்கு வரி சுமை அதிகமா இருக்கு, நாடு மறுபடியும் வங்குரோத்து நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பல குறைபாடுகளை, அதுவும் இந்த அரசாங்கம் மேல இருக்கக்கூடிய குறைபாடுகளா மகாநாயக தேரர்கள் கிட்ட இவங்க முறைப்பாடு அளிச்சிருக்கதா தான் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நாட்டை மறுபடியும் ஒரு சரியான பாதைக்கு கொண்டு வர தங்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் இப்பவே காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா இந்த எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாமே வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்து மக்கள் அவங்க கிட்ட கேட்கிற ஒரு நியாயமான கேள்வி இதுதான். இன்னைக்கு நாட்டுல வரிச்சுமை, பொருளாதார நெருக்கடி அப்படின்னு இப்ப இருக்க பிரச்சனைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் அன்னைக்கு கோட்டாபய மஹிந்தவோட ஆட்சி காலத்துல ஆளும் கட்சியா இருந்தவங்க தானே அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்போ பரவலா எழுப்பப்பட்டு வருது. அன்னைக்கு இவங்களோட தவறான பொருளாதார கொள்கைகள், தன்னிச்சையான வரி குறிப்புகள், அது மட்டும் இல்லாம ஊழல் நிறைந்த நிர்வாகத்தால தானே இலங்கை முன்ன எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு வங்குரோத்து நாடா அறிவிக்கப்பட்டது. பெட்ரோலுக்காகவும் கேஸுக்காகவும் அத்தியாவசிய பொருட்களுக்காகவும் மக்கள் வெயில்ல மைல் கணக்குல கியூல நின்று உயிரிழந்தப்போ இந்த கூட்டு எதிர்க்கட்சிகளோட தலைவர்கள் எல்லாம் எங்க போயிருந்தாங்க? அன்னைக்கு நாட்டை பாதாளத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு இன்னைக்கு மேடைகள்ல மக்கள் மேல அதிகமான பாசம் இருக்க மாதிரி பேசுறத இனியும் இந்த மக்கள் எப்படி நம்ப போறாங்க? ஒரு பக்கம் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள்ல தங்களோட கடந்த கால சதிகள் வெளிவந்துருமோ அப்படிங்கிற பயம், இன்னொரு பக்கம் ஆட்சி அதிகாரம் வேணும் அப்படிங்கிற பேராசை. இதுதான் இப்போ எதிர்க்கட்சி தலைவர்களோட மிகப்பெரிய நாடகமா மாறி இருக்கு. நாட்டை மறுபடியும் எங்க கிட்ட தாங்க அப்படின்னு கேட்கிற மஹிந்த ராஜபக்ஷவோட இந்த கருத்து பத்தியும், இன்னைக்கு தங்களை உத்தமர்களா காட்டிக்கொள்ளக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களோட கடந்த காலத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.